ஆனா எதிர்த்து போட்டி போடக்கூடியவர் இந்த சிட்டிங் மேயரா இருந்து இப்போ அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறாரு. அவர் நான் இந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கேன், அதனால நான் இந்த தொகுதியில வெற்றி பெறுவேங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. நிறைய செஞ்சிருக்காருனாங்க, என்ன செஞ்சிருக்காருங்கிறத முதல்ல சொல்லணும். ஒரு புது வேட்பாளர் களத்துக்கு வந்தாருன்னா நான் ஜெயிச்சேன்னா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம். இவர் ஏற்கனவே மேயரா இருந்தவர், 4.5 வருஷம் மேயரா இருந்து மக்களுடைய அடிப்படை தேவை என்ன, ஒரு மேயருடைய டியூட்டி என்ன, குப்பை அள்ளணும், சாயந்தரம் ஆனா லைட்டு தெருவிளக்கு ஒழுங்கா எரியணும், சாக்கடை தூர்வாரணும், 5 நாளைக்கு ஒரு தடவை சுகாதாரமான குடிநீர் கொடுக்கணும். நானும் 2011 இருந்து 2016 வரைக்கும் மேயரா இருந்து முழுமையா மக்கள் பணியாற்றி இருக்கிறேன் இந்த திருப்பூர் மாநகராட்சியில. திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, பல்லடத்துல 10 வார்டு, இப்படி 60 வார்டுகளை கொண்ட, இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பதவிக்கு வந்த காலகட்டத்துல ஆடட் ஏரியா ஊராட்சியாவும் பேரூராட்சியாவும் கிராமங்கள் தான் நாங்க பார்த்தோம். முழுமையான நகரமா அன்னைக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மா கிட்ட சொல்லி நிதிகளை IUDM சொன்ன திட்டத்தை இன்னைக்கு சொல்றமே ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு, அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமா பல கோடி ரூபாய இந்த நகரத்துக்கு வாங்கி கொடுத்து 4வது குடிநீர் திட்டம், குப்பை இல்லாத மாநகரம், சுகாதாரமான குடிநீர், தெருவிளக்கு பிரச்சனை இல்ல, சாக்கடை அல்லல என்ற பிரச்சனை எதுவுமே இல்லாம நல்ல ஸ்மூத்தா போச்சு. மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், ESI மருத்துவமனையை கொண்டு வந்தோம், நகர்ப்புறத்தை சுத்தமா வச்சிருந்தோம், அங்கங்க மேம்பாலங்களை அமைச்சோம். நமக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு, இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அம்மாவோட ஆட்சியில. இனிமேலும் செய்யறதுக்கு எங்களுக்கு மத்திய அரசு முதுகெலும்பா பக்கபலமா இருக்கு, எங்களால ஃபண்ட் வாங்கி செய்ய முடியும் அப்படின்னு நாங்க ஓட்டு கேட்கிறோம். அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறார் அத முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னா என்ன செஞ்சார்? முதலமைச்சரோட மருமகனுக்கு விசிறி வீசினார். யார் முதலமைச்சரோட மருமகனுக்கு நெருக்கமா போறதுன்ற கோஷ்டி பூசல், திமுகவுக்கு நிதி திரட்டி ஊர்பணத்தை கொள்ளையடிச்சு கட்சி ஃபண்ட் குடுக்கறதுல தாங்க அவர் தெளிவா இருந்தாரு. செஞ்சேன்னா என்னத்தை செஞ்சார்? எங்க பார்த்தாலும் இன்னைக்கு போதை பொருள், எங்க பார்த்தாலும் சின்ன சிறுசுகள்லாம் போதைய போட்டுட்டு இருக்கு. தினம் தினம் அரங்கேறுகிற பாலியல் வன்முறை, கேட்டாலே கொலை நடுங்குகிற படுகொலை சம்பவங்கள், எங்க பார்த்தாலும் கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவர் என்ன செஞ்சார்? மேயரா இருந்து என்ன செஞ்சார்? ஒரு 5 வருஷம் முழுமையா இருக்க முடியாம ஒரு MLA பதவிக்கு ஆசைப்பட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த பதவிக்கு தாவுறார். இவரை நம்பி இந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்டா இவர் எப்படி முழுமையா 5 வருஷ காலம் இருந்து இந்த நகரத்துக்கு நல்லது பண்ணுவார்?